தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்து வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குரு பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தருமபுரி நகர பகுதியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வேட்பாளர் ஆதரித்து தற்போது தருமபுரி நகர பகுதியில், அதாவது வேல்பால்டிபோ பெரியார் சிலை நகர பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். வருகின்ற 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாவட்டத்தில் நிற்கும் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி போட்டியிடுகின்றனர். இவருக்கு ஆதரவாக தற்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்து வருகின்றனர். தற்போது தருமபுரி நகர பகுதியில் வேல்பால்டிபோ பெரியார் சிலை நகர பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்காக நாங்கள் எல்லாம் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தினால்தான் இந்த மாவட்டம் இதுவரை வளர்ச்சி பெற்றிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி போராடவில்லை என்றால் இன்னும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இந்நாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நேரிலேயே நானும் எங்களுடைய கௌரவ தலைவர் எல்லாம் போய் சந்திச்ச நேரத்தில் அவரும் பார்க்கலாம். அதனால இவங்களுக்கெல்லாம் இந்த மாவட்டம் முன்னேறணும்னு ஒரு எந்த எண்ணம் கிடையாது. ஆனால் தான் இப்போ எங்களுடைய மருத்துவரையா அவர்கள் நல்ல ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார். மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. உறுதியாக மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெறுவோம். கேள்வியில் என்ன இருக்கா? பொதுக்கூட்டத்தில் பேசுற அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு கட்சி குறிப்பா சந்தர்ப்பவாத கூட்டணி இருக்குது, அது இந்த தருமபுரிய கோட்டையா சொல்லுது, அதுக்கு நம்ம தேர்தலில் பாடம் புகட்ட கூடாது. அது நாங்க பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்களும் ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் பல செய்திகள் உங்களுக்கும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கோ அல்லது இந்நாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னதுக்கு அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு தெளிவாக விடை சொல்கிறோம். நாங்கள்